ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆப்ரேட்டிங் சைக்கிளோட கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சைக்கிள்னால் என்ன? கேஷில் ஆரம்பித்து கேஷ்லேயே முடியும் அந்த டிரான்சாக்ஷன். அதாவது கேஷ் வச்சு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஃபினிஷ் பண்ணி அந்த கூட்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சேல் பண்ணி திரும்ப அதை கேஷ் ஆக்குவாங்க. அந்த கேஷை வச்சு திரும்ப ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து அதோட ஃபார்முலா ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஈக்குவல் டு ரா மெட்டீரியல் ஹோல்டிங் பீரியட் ப்ளஸ் டைம் டேக்கன் டு ப்ராசஸ் கூட்ஸ், அதை ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு கூட்ஸோட ஹோல்டிங் பீரியட் ப்ளஸ் ரியலைசேஷன் பீரியட் மைனஸ் பேமெண்ட் பீரியட். ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். பார்க்க பெருசாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரா மெட்டீரியல் ஹோல்டிங் பீரியட், இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரா மெட்டீரியல் வாங்குறதுனால ரா மெட்டீரியல் ஹோல்டிங் பீரியட், அதை ப்ராசஸ் பண்ணுற டைம் டேக்கன், நெக்ஸ்ட் அதை ஃபினிஷ் பண்ணுறோம். ரியலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஃபினிஷ் பண்ண கூட்ஸை கேஷாக மாற்றுறோம் இல்லையா, அதாவது விற்கிறோம் இல்லையா, அதுதான் ரியலைசேஷன் பீரியட். அதுக்கப்புறம் பேமெண்ட் பீரியட் அப்படின்னா, நம்ம யார்கிட்டையாவது கேஷ் இல்லாமல் கடன் வாங்கியிருப்போம், அவங்களுக்கு திரும்ப கிரெடிட்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் திரும்ப கொடுப்போம் இல்லையா, அதுதான் வந்து பேமெண்ட் பீரியட். ஸோ பேமெண்ட் பீரியடை மட்டும் நம்ம எப்போவுமே மைனஸ் பண்ணுவோம், ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் நமக்கு வர வேண்டி நம்மக்கிட்ட இருக்கிறது. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். மேலே எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் வரும், கீழே எல்லாமே பர் டே அப்படிங்கிறது வரும். அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல் ஹோல்டிங் பீரியட்னா ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், எவ்வளோ ஆவரேஜ் ஸ்டாக் ரா மெட்டீரியல் இருக்குது டிவைடட் பை ரா மெட்டீரியல் கன்சியூம்டு பர் டே, அன்றைக்கி எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து 1 kg ரைஸ் இருக்குது, அது வந்து ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். அதில் ஒரு 100 grams எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரா மெட்டீரியல் கன்சியூம்டு பர் டே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைம் டேக்கன் டு ப்ராசஸ் கூட்ஸ். இப்போது ஆவரேஜ் ஸ்டாக் எவ்வளோ வந்து ஸ்டாக் இருக்குது, அதில் எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் அன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் டே. அதே ஃபினிஷ்டு குட்ஸ்னால் ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், எல்லாமே மேலே வந்து ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் வாட் இஸ் த இது சைட், இந்த சைடு எது இருக்குது, ரா மெட்டீரியல்னால் ரா மெட்டீரியல், டைம் டேக்கன் டு ஃபினிஷ், ப்ராசஸ்னால் ப்ராசஸ், ஃபினிஷ்டு குட்ஸ்னால் ஃபினிஷ்டு குட்ஸ், டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் டே. இது ரெண்டுமே அன்றைக்கி எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கோ அதுதான் வரும். ரியலைசேஷனை ஆவரேஜ் டெப்டாஸ், ஸோ கடன் தானே, ஸோ கடன் வாங்குறவங்க, ஸோ ஆவரேஜ் டெப்டாஸ் டிவைடட் பை கிரெடிட் சேல்ஸ் பர் டே. நம்ம சேல் பண்ணால் தானே இது வரும், ஸோ சேல்ஸ். சப்போஸ் உங்களுக்கு மறந்துச்சுன்னா கூட ஆர்னா எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்எஸ். ரியலைசேஷன்னா சேல்ஸ் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பீரியட். பேமெண்ட்னா என்னது, கிரெடிட்டாஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஸோ கிரெடிட்டாஸ் டிவைடட் பை கிரெடிட் பர்ச்சேஸ் பர் டே. நம்ம அன்றைக்கி எவ்வளோ கிரெடிட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ், பிபி பர்ச்சேஸ் பர் டே. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப், அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஈக்குவல் டு ரா மெட்டீரியல், டைம் டேக்கன் டு ப்ராசஸ், ஃபினிஷ்டு கூட்ஸு ப்ளஸ் ரியலைசேஷன் பீரியட் மைனஸ் பேமெண்ட் பீரியட். இப்போ இந்த ஃபார்முலா ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்கலாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் இன் அ இயர். ஸோ ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் ஒரு இயரில் எவ்வளோ, இதுலேயே இருக்குது ஆன்சர். இன் அ இயர்னா இயரில் 365 days இருக்குது, டிவைடட் பை ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ், ஆப்ரேட்டிங் சைக்கிளோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்ட். ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது உங்கள் ஒரு கொடுத்துருப்பாங்க கொஷினில். ஓகே, டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ், இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் இன் இயர். இதை வச்சு தான் நம்ம வந்து சிசி கொடுக்குறதே கால்குலேஷன் இதை வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்க்கு போகலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராசஸ், ஃபினிஷ்டு கூட்ஸ், டெப்டாஸ், கிரெடிட்டாஸ், சேல்ஸ், இதெல்லாம் வந்து ஆவரேஜ். இதெல்லாம் வந்து ஆவரேஜ் வேல்யூ பெர் டே சேல் இவ்வளோ, பெர் டே பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இவ்வளோ, ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் பெர் டே இவ்வளோ, நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெர் டே இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேட்டிங் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் எவ்வளோ டேஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சைக்கிள் கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹவு மெனி ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ், எவ்வளோ ஆப்ரேட்டிங் சைக்கிள் இருக்குது, அதாவது NOOC கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட். இவங்க ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் எவ்வளோ டேஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சைக்கிளோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ரா மெட்டீரியல், டைம் டேக்கன் டு ப்ராசஸ் கூட்ஸ், ஃபினிஷ்டு கூட்ஸ், ரியலைசேஷன் பீரியட் மைனஸ் பேமெண்ட் பீரியட். ஸோ ரா மெட்டீரியல் ஹோல்டிங் பீரியட்னா ரா மெட்டீரியல் எவ்வளோ ஆவரேஜாக வாங்கியிருக்காங்க, 1,50,000 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை ரா மெட்டீரியல் கன்சியூம்டு பர் டே, ஸோ 1,200 ப்ளஸ் அடுத்த டைம் டேக்கன் டு ஒர்க் இன் ப்ராசஸ் வந்து 96,000, டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 2400. அடுத்தது ஃபினிஷ்டு குட்ஸ், ஸோ 81,600 டிவைடட் பை அதுக்கும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான், ஸோ 2400. அதுக்கப்புறம் டெப்டாஸை நம்ம ப்ளஸ் பண்ணுவோம், ஸோ ப்ளஸ் 2,200 டிவைடட் பை டெப்டாஸ்க்கு என்ன வரும், ஐ மீன் டெப்டாஸ் அப்படின்னா ரியலைசேஷன், ஸோ ஆர்எஸ், ஸோ சேல்ஸ் 3080. கிரெடிட்டாஸ் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸோ 1,32,000 டிவைடட் பை 1,200. ஸோ இதை ஜஸ்ட்டு டிவைட் பண்ணி ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 154 days வந்துடுது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா how many operating cycles are there in the firm? எவ்வளோ ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் இருக்குது? ஸோ 365 டிவைடட் பை இந்த 154. சிம்பிள். 365 days 1 இயரில் இருக்குது. ஸோ 365 டிவைடட் பை ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் 154, that is 2.37. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட். ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்டோட ஃபார்முலா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் இல்லையா. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 5 lakhs அப்படின்னு. ஸோ 5 lakhs டிவைடட் பை 2.37, that is 210970. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இன்டேரெக்டாக கொடுத்தா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.